மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம நம்மால் முடியும் தேர்வு 2 வீக்கெண்ட் டெஸ்ட்டு 2வது தேர்வு எழுதியிருக்கீங்க. அந்த 2வது தேர்வில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலபஸில் மத்திய அரசு, மாநில அரசு, அதுக்கடுத்து மத்திய நிர்வாகம், மாநில நிர்வாகம், மத்திய சட்டமன்றம், மாநில சட்டமன்றம். மத்திய சட்டமன்றம் அப்படின்னா நாடாளுமன்றம். இந்த பார்ட்லேருந்து தான் நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாகவும் நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. ஈவன் ஃபஸ்ட்டு கொஸ்டினே கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக தான் வச்சுருந்தாங்க. ஆனால் இந்த டாபிக் என்ன அப்படின்னா, பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் டாப்பிக்கில் வரக்கூடிய கொஸ்டின். பட் இருந்தாலும் இது கரண்ட் அஃபேர்ஸில் இருக்கிறதுனால சரி இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி கேட்டாச்சு. ஃபஸ்ட்டு இந்த பார்ட்டு படிக்கிறது எல்லாருமே கொஞ்சம் என்ன அப்படின்னா ஸ்ட்ரகிளாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா நிறைய இருக்குது. 11th 12thலாம் பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் பர்டிகுலராக 12th சரிங்களா, 12th ஒரு 2 லெசன் ஃபுல்லாகவே இவங்களை பற்றி தான் இருக்கும். 10th மத்திய அரசு, மாநில அரசு அப்படிங்கிற மாதிரி நமக்கு கொடுத்துருப்பாங்க. இதை ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்கிறது என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு கம்பேரிசனோட படிக்க தெரிஞ்சுக்கணும் இந்த யூனிட்டை பொறுத்த அளவுக்கு. ஏன்னா இந்த யூனிட் கம்பேரிசனில் படிச்சீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இல்லை அப்படின்னா இந்த யூனிட் என்ன அப்படின்னா தனியாக மறக்க தான் செய்யும். சரிங்களா, இப்போ நீங்கள் என்னென்னா மத்திய அரசை ஃபஸ்ட்டு படிக்கிறீங்க. குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், அதுக்கடுத்து பிரதமர், மத்திய அமைச்சரவை, நாடாளுமன்றம். சரிங்களா, இதில் இடையில அட்டர்னி ஜெனரல் இருக்காங்க. அதுக்கடுத்து கடைசியாக சிஏஜி இருக்காங்க. இவங்க எல்லாத்தையுமே தணிக்கையாளர் சொல்லுவாங்கள்ல, இவங்கெல்லாம் இருக்காங்க. இது எல்லாமே நீங்கள் இப்போ சிஏஜியை பொறுத்தளவுக்கு மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் அவர் ஒருத்தர் தான், அதனால் பிரச்சனை இருக்காது. இப்போ இதே பேட்டர்னில் தான் எங்கே இருக்குன்னா மாநில அரசில் இருக்கும். இப்போ நமக்கு என்னென்னா ஃபஸ்ட்டு குடியரசுத் தலைவர் இருக்காரா, குடியரசுத் தலைவருடைய அதே வேலையை மாநிலத்தில் செய்யக்கூடியவர் யார் அப்படின்னா ஆளுநர். அப்போ 2 பேருடைய ஒர்க்குமே மேக்ஸிமம் ஒரு 80% சேமாக தான் இருக்கும். ஒன்று மட்டும்தான் மாறுபடும். அவர் மத்திய அரசுன்னு வந்துச்சுன்னா இவருக்கு மாநில அரசுன்னு வரும். அவருக்கு ஆர்டிக்கிள் 1 வந்துச்சுன்னா இவருக்கு ஒரு ஆர்டிக்கிள் வரும். இந்த 2 மட்டும்தான். மித்தபடி நிறைய டிஃப்ரென்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்காது. அப்போ நீங்கள் அப்படி படிச்சீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் கம்பேரிசன் பண்ணி படிக்க பழகிக்கோங்க இந்த மத்திய அரசு, மாநில அரசை பொறுத்தளவுக்கு. சரி வாங்க, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்ப்போம். 102வது கொஸ்டின் என்ன அப்படின்னா நமக்கு கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இதில் சரியான விளக்கமல்லன்னு இருக்கு. சரி பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, சமீபத்தில் மக்களவை மற்றும் மாநிலங்களவை ஆகிய இரண்டிலும் பெண்களுக்கான இடஒதுக்கீடு மசோதா 2023 128வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் நிறைவேற்றப்பட்டது அப்படின்ட்டாங்க. சரிங்களா, நமக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 2023 சரிங்களா உமன்ஸ் ரிசர்வேஷன் பில் 128வது சட்ட திருத்தமா நிறைவேறி இருக்கு அப்படின்ட்டாங்க. ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட் ஏன்னா இந்த வருஷம் தான் நிறைவேறிச்சு. பெண்களுக்கான இடஒதுக்கீடு மசோதா அப்படின்ட்டு செப்டம்பர் மாதம் நமக்கு மக்களவையில் தாக்கல் பண்ணாங்க. அதனால இது நிறைவேறிச்சு. அப்போ கூற்று நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு சரியா இருக்கு. இப்போ காரணம் பாருங்களேன், இது என்ன அப்படின்னா 33% ரிசர்வேஷன் கொடுக்கு, இடஒதுக்கீடு கொடுக்கு உமன்ஸ்க்கு அப்படின்ட்டாங்க. அது எங்கெங்கெல்லாம் கொடுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா பார்லிமெண்ட், நாடாளுமன்றம், அதுக்கடுத்து மாநில சட்டமன்றம், அதுக்கடுத்து டெல்லி அசம்பிளி. இப்போ நமக்கு நாடாளுமன்றம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு உறுதியாக தெரியும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மாநில சட்டமன்றம் அப்படிங்கிறது ஓகே, 2மே இருக்கு. ஆனால் டெல்லி வருமா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ஒரு கேள்வி வரும். ஆனால் டெல்லி சட்டமன்றத்துக்கும் இந்த 33% இடஒதுக்கீடு பொருந்தும் அப்படிங்கிறாங்க. அப்போ நமக்கு கூற்று நமக்கு சரியான விளக்கத்தை தருகிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ இதில் நமக்கு பாருங்களேன், போத் ஏ அண்ட் ஆர் ட்ரூ, ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. அப்போ ஆன்சர் வரும் நமக்கு டி தான் வரும். சரிங்களா, நமக்கு இந்த இதுக்கு கூற்று மற்றும் காரணம் சரி, காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க சார், இப்ப நாடாளுமன்றம் அதுக்கடுத்து மாநில சட்டமன்றம் இருக்குல்ல, இதுல இடஒதுக்கீடு கொடுத்தா இந்த இடஒதுக்கீடு எப்ப இவங்களுக்கு வரும் அப்படின்னா 2029 தான் சார் வரும். சார் அப்ப 2024 எலெக்ஷன் இருக்கு, 2024 எலெக்ஷன்ல என்ன பண்ண மாட்டாங்க, இந்த இடஒதுக்கீடு வராது அப்படின்னு இருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம இப்போதைக்கு நடைமுறையில் இருக்கிறது 1971 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படிதான் நமக்கு மக்களவை தொகுதி 543 இருக்கு. சரிங்களா, இதே இது நமக்கு இப்ப 2021 நமக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்திருக்கணும். அது நமக்கு கொரோனானால கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. அதனால அதை அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப இந்த 1971 மக்கள் தொகை கணக்கெடுப்புங்கிறது எது வரைக்கும் வரும்னா 2026 வரைக்கும் தான் வரும். அப்ப அதுக்கடுத்து நமக்கு 2021 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படிதான் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு இந்த இது மாத்துவாங்க. அப்படி மாற்றும் போது மக்களவையோட இடங்கள் 888 மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மக்கள் தொகை அதிகரிச்சிருக்குல்ல. அப்ப அதனால 888 மாறும்போது பெண்களுக்கு இந்த 33% இடஒதுக்கீடு கிடைக்கும்னு சொல்றாங்க. அப்ப இது கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் எப்பதான் 2029 எலெக்ஷன்ல தான் நாடாளுமன்றத்துல கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாங்க.
சரி சார், இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த பெண்களுக்கான இடஒதுக்கீடு நமக்கு ஆர்டிகல் 330 என்ன சொல்லுது அப்படின்னா எஸ்சி, சரிங்களா, எஸ்சிக்கான இடஒதுக்கீடு, எஸ்சி எஸ்டி இடஒதுக்கீடு மக்களவை, எஸ்சி எஸ்டி இடஒதுக்கீடு மக்களவை. அதே இது வந்து என்னது 332 வந்து என்னது நமக்கு எஸ்சி எஸ்டி இடஒதுக்கீடு தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினருக்கான இடஒதுக்கீடு வந்து என்னது மாநில சட்டமன்றம், இதான் 330, 32. இந்த இடஒதுக்கீடு பெண்களுக்கான இடஒதுக்கீடும் இதுல தான் சார் வருது. பாராளுமன்றம் அப்படின்னா 330A கொண்டு வராங்க. இதே இது மாநில சட்டமன்றம்னா 332A அப்படின்னு சொல்லி 2 புதிய ஆர்டிக்கலை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, உள்ள வந்து என்னது என்ட்ரி பண்ணியிருக்காங்க. இது கொஞ்சம் நீங்க எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா. ஏன்னா இது கரண்ட் அஃபேர்ஸுங்கிறதுனால எதுனாலும் கேட்கலாம். நமக்கு புக்கில் இருக்கிற டேட்டானா பிரச்சனை கிடையாது. கரண்ட் அஃபேர்ஸில் அப்போ இந்த மசோதாவை பற்றி நீங்கள் கொஞ்சம் இன்னும் நோட் வந்து என்னது தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்போ நமக்கு வந்து என்ன அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 102க்கு ஆன்சர் வந்து என்னது டி, கூற்று மற்றும் காரணம் சரி, சரிங்களா. காரணம் வந்து என்னது கூற்றுக்கான சரியான விளக்கம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்த கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னா 104 வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பாருங்க. பின்வரும் நோட்டில் மாநில அமைச்சர்கள் குழு தொடர்பான கூற்றில் எது அல்லது எவை வந்து என்னது சரியானது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா சரியான கூற்றை கண்டுபிடிக்க சொல்றாங்க. சரி, ஃபர்ஸ்ட் வாட்சி பார்ப்போம். இந்திய அரசியலமைப்பின் சரத்து 164(1) படி ஆளுநருக்கு உதவும் ஆலோசனை வழங்கவும் முதலமைச்சர் தலைமையிலான அமைச்சர்கள் குழு இருக்க வேண்டும். முதலமைச்சர் தலைமையிலான அமைச்சர்கள் குழு இருக்குங்க. அதுக்கடுத்து பாருங்களேன், அமைச்சர்கள் குழு கூட்டமாக மாநில சட்டமன்றத்திற்கு பொறுப்பானவர்கள் ஆகும். அமைச்சர்கள் குழு யாருக்கு பொறுப்பு? மாநில சட்டமன்றத்துக்கு பொறுப்பு. மாநில அமைச்சரவையா இருந்தா மாநில சட்டமன்றத்துக்கு பொறுப்பு. ஆனா இங்க ஒரு ஆர்டிகிள் ஒண்ணு கொடுத்துருக்கானே, அப்ப இந்த ஆர்டிகிள் இதுக்கு வருமா? அப்ப நமக்கு ஆர்டிகிள் தெரியும். ஆர்டிகிள் தெரிஞ்சா தான் நம்மளால என்ன பண்ண முடியும், ஆன்சர் பண்ண முடியும். சரி, ஓகே. இப்ப 164 எதுக்கு வரும்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து என்னது 164 வந்து என்னன்னா சிஎம், சரிங்களா. அதுக்கடுத்து அமைச்சரவை அமைச்சர்கள், சிஎம் முதலமைச்சர், அதுக்கடுத்து அமைச்சரவை அமைச்சர்கள். இந்த 2 பேரையும் வந்து என்னது நியமனம் பண்றதுதான் வந்து என்னது நமக்கு 164(1). அப்ப இந்த ஆர்டிகிள் வந்து இங்க தப்பா இருக்கு. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. அப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் இது தப்பு. அப்ப 2வது தான் வந்து என்னது நமக்கு சரியா கொடுத்துருக்காங்க. அப்ப ஆன்சர் வந்து என்னது பி, 2 மட்டும் அப்படின்னு சொல்லிங்கிறது தான் என்னது கரெக்டுங்க. ஆன்சர் வந்து எது கரெக்ட்? 2 மட்டும் தான் வந்து என்னது சரியா இருக்கு, சரிங்களா. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அமைச்சர்கள் குழு கூட்டாக மாநில சட்டமன்றத்துக்கு வந்து என்னது பொறுப்பானவர்கள். இதே இது வந்து என்னது நமக்கு மத்திய அமைச்சரவையா இருந்தா நாடாளுமன்றத்துக்கு வந்து என்னது பொறுப்பானவர்கள். அப்ப இங்க என்ன சார் ஆர்டிகல் வரும்? 163(1). 163(1) தான் வந்து என்னது நமக்கு ஆளுநருக்கு வந்து என்னது உதவும் ஆலோசனை வழங்கும் முதலமைச்சர் தலைமையிலான அமைச்சர்கள் குழு வந்து என்னது இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன வேரியேஷன். ஒரு கொஸ்டின் பேப்பர் நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா அதுல சரியான கூற்று மட்டும் படிச்சுட்டு போகக்கூடாது. அந்த தவறான கூற்றுக்கு என்னது சரியான ஆன்சர் அப்படின்னு சொல்லி படிச்சீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து என்னது உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும், சரிங்களா. சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து அப்படியே பாத்தீங்க அப்படின்னா அடுத்த கொஸ்டின் வந்து என்ன இருக்குன்னா பின்வரும் எந்த சரத்தின்படி குடியரசுத் தலைவர் விருப்பத்தின் பேரில் ஆளுநர் வந்து என்னது பதவி வகிப்பார் அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலி இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா அப்படியே கொஸ்டின் வந்து என்னன்னா நமக்கு வந்து என்னது ஆளுநருடைய பதவி காலத்தை பத்தி கொடுத்துருப்பாங்க, சரிங்களா. சரி, ஓகே. இதுல என்ன இருக்கு அப்படின்னா குடியரசுத் தலைவர் விருப்பத்தின் பேர். அப்ப ஆளுநருடைய பதவி காலம் வந்து குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை அப்பல என்னது 5 ஆண்டுகள் அப்படின்னு சொல்றோம். அப்ப ஆளுநருடைய பதவி காலத்துக்கு எந்த ஆர்டிகல்? நம்ம ஆளுநருடைய ஆர்டிகல் படிச்சிருந்தோம்னா எது இருக்கும்? 156. ஆன்சர் சி தாங்க கரெக்ட், சரிங்களா. அப்ப இதுல நமக்கு வந்து என்னது 154 இருக்குல்ல, ஆர்டிகிள் 154 வந்து என்னன்னா நிர்வாகத்தை பத்தி சொல்லுது. ஆளுநருடைய நிர்வாக அதிகாரம். அவர் என்ன பண்ணுவாரு? நேரடியாகவோ இல்ல தனக்கு கீழே ஒரு நபர் மூலமாக இருந்தது நிர்வாகம் பண்ணலாம். 155 வந்து என்னது நியமனம் பற்றி சொல்லுது. குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்படுகிறார் இருக்கா, ஆளுநருடைய நியமனம் பற்றி இருந்தது சொல்லுகிறது. அதே 157 வந்து என்னது தகுதிகள் பற்றி சொல்லுது. 157 வந்து என்னது தகுதிகள் பற்றி வந்து என்னது கூறுகிறது அப்படிங்கிறாங்க, சரிங்களா. அப்ப நமக்கு வந்து என்னது 156 தான் வந்து என்னது ஆளுநருடைய பதவி காலம். இது குடியரசுத் தலைவர் அப்படின்னா 56. குடியரசுத் தலைவருக்கு வந்து என்னது 56. குடியரசுத் தலைவருக்கும் ஆளுநருக்கும் கரெக்டா சேமா இருக்கிறது. ஏன்னா 2 பேருமே பொதுவாக 5 ஆண்டுகள் சொல்லுவாங்களா. அப்ப 2 பேருக்குமே சேமா இருக்கிறது வந்து என்னது 56 அப்படிங்கிறதா வந்து என்னது இவருக்கு குடியரசுத் தலைவருடைய பதவி காலம். அவருக்கு வந்து என்னது ஆளுநருடைய பதவி காலத்துக்கு வந்து என்னது 156 அப்படிங்கிறது. சரி, ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க. அப்ப இந்த கொஸ்டினுக்கு 105வது கொஸ்டின் ஆன்சர் வந்து என்னது சி தான் வந்து என்னது ஆன்சர். அடுத்த கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னா எத்தனை இணை சரியாக பொருத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எத்தனை இணை சரியாக பொருத்தப்பட்டுள்ளது? சரி, ஓகே. பார்க்கலாம் என்ன அப்படின்ட்டு. இந்த மாதிரி இணை எத்தனை இணைன்னு கேட்டான்னு வச்சுக்கோங்களேன்,
இந்த கொஸ்டின் வந்து இருக்கையிலே இப்போ டிஎன்பிஎஸ்சியில் இது ஒன்று தான் கஷ்டமான கொஸ்டின். என்ன சார் அப்படின்னா எல்லாமே தெரிஞ்சா தான் நம்மளால எத்தனை பேர் கரெக்டாக இருக்குன்னு சொல்ல முடியும். இப்போ சரியான கூற்று தவறான கூற்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு ஒரு பாயிண்ட் தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 4 ஸ்டேட்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நமக்கு தெரியும், 1வது கூற்று நமக்கு தெரியும், நமக்கு தெரிஞ்ச அது சரின்னு இருக்கு. இப்போ அவன் தவறானது கேட்கறான், அப்ப ஒன்னு எங்கெல்லாம் தவறுன்னு கொடுத்துருக்காங்களோ அந்த ஆன்சரை நம்மளால ஒமிட் பண்ண முடியும். ஆனா இது வந்து எனக்கு டோட்டலா சேஞ்ச். 4 கூற்று கொடுத்துட்டு அதுக்கு நேரம் வந்து என்ன வச்சிருக்காங்க, அப்ப இதுல எத்தனை இணை சரியாக பொருத்தப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கு 4மே பார்க்கணும். 4மே பார்த்தா தான் நம்மளால என்ன பண்ண முடியும், அந்த ஆன்சர் சரியா சொல்ல முடியும். அப்ப இதுபடி பார்த்தோம் அப்படின்னா இப்ப இதுல பார்ப்போம் என்னென்னலாம் அப்படின்ட்டு. சரி, இப்ப குடியரசுத் தலைவர் கொடுத்துருக்காங்க, குடியரசு துணைத் தலைவர் கொடுத்துருக்காங்க. அப்ப இவங்க 2 பேருக்குள்ள ஆர்டிகல் நமக்கு தெரியும். அப்படின்னா தான் நமக்கு வந்து என்னது அது சொல்ல முடியும். அப்ப குடியரசுத் தலைவரை பொறுத்தளவுக்கு வந்து என்னது நமக்கு 62ஓட குடியரசுத் தலைவர் முடிஞ்சிருந்தாரு. சரிங்களா, 53ல இருந்து 62 வருடம் வந்து என்னது நமக்கு குடியரசுத் தலைவர் முடிஞ்சிருவாரு. அது குடியரசு துணைத் தலைவர் வந்து என்னது 63ல இருந்து 70 வரைக்கும் வருவார். குடியரசு துணைத் தலைவர் வருவாரு 63ல இருந்து 70. சரிங்களா, நமக்கு அப்ப குடியரசு தலைவர் 62ஓட முடிஞ்சதுன்னா அடுத்து யார் தான் வரா, 63ல குடியரசு துணைத் தலைவர் தான் வராரு. அப்ப இதுல இப்ப நமக்கு பிரச்சனை கிடையாது. அப்ப குடியரசுத் தலைவர் பதவி இருக்குல்ல, குடியரசுத் தலைவர் 52ல இருந்து 62. சரி, ஓகே. இப்ப இதுல நம்ம பாருங்க, குடியரசுத் தலைவர் பதவின்னு ஒண்ணு இருக்கணும்னு சொல்றது 52வது ஆர்டிகல். இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். குடியரசுத் தலைவருக்கு மட்டும் செக் பண்ணும் ஃபர்ஸ்ட். அதுக்கடுத்து பாருங்களேன், அவருடைய தேர்தல் பற்றி சொல்லக்கூடியது 54. அதுக்கடுத்து அவருடைய பதவி காலம் பற்றி சொல்லக்கூடியது நம்ம இப்பதான் பார்த்தோம் 56 அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்ப இந்த 3வது ஸ்டேட்மெண்ட் வந்து என்னது நமக்கு தப்பா இருக்கு. 3வது இணை வந்து என்னது தப்பா இருக்கு. உறுதிமொழி வந்து என்னது 60. சரி, இப்ப நம்ம இவருக்கு பார்க்கும்போது நமக்கு எத்தனை இணை சரியா இருக்கு, 3 இணை சரியா இருக்கு, ஒரு இணை தான் வந்து என்னது தவறா இருக்கு. அப்ப இவரை மட்டும் நம்ம பார்க்கலாமா, இல்ல இங்கேயும் நம்ம வந்து என்னது பார்த்துதான். குடியரசுத் தலைவருக்கு நம்ம வந்து என்னது பார்த்தாச்சுன்னா குடியரசு துணைத் தலைவருக்கும் பார்க்கணும். இப்ப 63 வந்து சொல்லிட்டாங்க குடியரசு துணைத் தலைவர் ஒருத்தர் இருக்கணும் அப்படின்ட்டாங்க. அதுக்கடுத்து குடியரசு துணைத் தலைவர் தேர்தலை பத்தி எது சொல்லுகிறது, 66 வந்து என்னது சொல்லுகிறது. அப்ப இடையில இருக்கக்கூடிய 64 65 64 65 இருக்குல்ல, 64 பதவி வழியில் மாநிலங்களவை தலைவர், பதவி வழியில் மாநிலங்களவை தலைவர். சரிங்களா, 65 வந்து என்னது ஆக்டிங் பிரசிடென்ட், ஆக்டிங் பிரசிடென்ட். சரிங்களா, குடியரசுத் தலைவர் இல்லாத போது நமக்கு குடியரசு துணைத் தலைவர் தான் வந்து என்னது குடியரசுத் தலைவராக செயல்படுவார் அப்படிங்கிறது. அப்ப நமக்கு வந்து என்னது இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அதுக்கடுத்து வந்து என்னன்னா இந்த இதான் தப்புன்னு ஆயிடுச்சு, 3வது பதவி காலம் தான் தப்புன்னு ஆயிடுச்சு. அப்ப அடுத்து வாங்க, உறுதிமொழி வந்து என்னது 69ங்கிறது கரெக்ட். அப்ப இதுல எத்தனை பேர் வந்து நமக்கு கரெக்டா இருக்கு அப்படின்னா எத்தனை பேர், 3 பேர். ஆன்சர் வந்து என்னது சி தான் வந்து என்னது கரெக்ட். இதுக்கு என்ன சார் வரும் அப்படின்னா 67. குடியரசு துணைத் தலைவருக்கு வந்து என்னது பதவி காலத்தை சொல்லக்கூடியது வந்து என்னது 67 அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப 68 என்ன சொல்லுது அப்படின்னா அவருடைய காலி இடத்தை நிரப்புதல். குடியரசு துணைத் தலைவரும் இல்லை அப்படின்னா அதை நிரப்புறதுதான் வந்து என்னது நமக்கு காலி இடத்தை நிரப்புதல். குடியரசு துணைத் தலைவருடைய வேகன்சியும் இருக்கு அப்படின்னா அதை ஃபில் பண்றதா வந்து என்னது நமக்கு 68ங்கிறது. அப்ப நமக்கு இதுல ஆன்சர் வந்து என்னது 3 பேர் தான் கரெக்டா இருக்கு. மேக்ஸிமம் இந்த அளவுக்கு வந்து என்னது உங்களுக்கு கஷ்டமா கேட்க மாட்டாங்க. ஏதாவது வந்து என்னது ஒரு பொறுத்துக்கலாம். இப்ப பதவி காலம், தேர்தல், அதுக்கடுத்து வந்து என்னது நமக்கு உறுதிமொழி இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா ஒரு சைடு மட்டும் தான் வந்து என்னது ஆர்டிகல் கொடுத்துட்டு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரியா, அப்ப இந்த கொஸ்டினுக்கு வந்து என்னது எது ஆன்சரு, நமக்கு 116வது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து என்னது சி தான் கரெக்ட். நெக்ஸ்ட் அப்படியே வாங்க, கீழ்காணும் கூற்றுகளில் எது எவை சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. கீழ்காணும் கூற்றுகள் வந்து என்னது எது எவை சரியானது. சரத்து 213 கீழ் சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெறாத காலத்தில் ஆளுநர் அவசர சட்டத்தை பிறப்பிக்கலாம். இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தாங்க. சரத்து 213னா யாருக்கு, ஆளுநருக்கு வரும். 123 யாருக்கு வரும், குடியரசுத் தலைவருக்கு வருங்க. 123 யாருக்கு வருது, குடியரசுத் தலைவர். இது அப்படியே ரிப்பீட்டடா மாறும் அப்படிம்பாங்க. அதுக்கடுத்து இருப்பினும் இத்தகைய அவசர சட்டம் தொடர அது சட்டமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட வேண்டும். ஆமாங்க, சட்டமன்றம் அங்கீகரிச்சா தான் அந்த அவசர சட்டமானது வந்து என்னது அப்படியே வந்து என்னது உங்களுக்கு நடைமுறையில் இருக்கும். இல்லைன்னா அது எத்தனை மாதம், 6 மாதத்துல வந்து என்னது அப்படியே வந்து என்னது உங்களுக்கு முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. இதுல பல நிலைகள் இருக்கு, நம்ம வந்து என்னது அதிகாரங்கள்ல படிச்சிருப்போம். சரிங்களா, இப்ப இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து என்னது சரியானது. அப்ப நமக்கு எது கரெக்ட், ஆன்சர் சி தாங்க கரெக்ட். போத் 1 and 2 தான் வந்து என்னது சரி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப குடியரசுத் தலைவராக இருந்தா மத்திய பட்டியலையும் பொதுப்பட்டியலையும் தான் கொண்டு வர முடியும். குடியரசுத் தலைவர் எங்க கொண்டு வராரு, மத்திய பட்டியல், பொதுப்பட்டியல். அதே இது ஆளுநரா இருந்துச்சு அப்படின்னா மாநில பட்டியலையும் பொதுப்பட்டியலையும் தான் கொண்டு வரும். மாநில பட்டியலையும் பொதுப்பட்டியல். இதுல தாங்க அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, ஏன்னா குடியரசுத் தலைவர் வந்து மத்திய அரசு சட்டம் இயற்றக்கூடியதுல தான் அவசர சட்டம் கொண்டு வர முடியும். அதே மாதிரி ஆளுநர் வந்து என்னது மாநில அரசு சட்டம் இயற்றக்கூடியதுல வந்து என்ன பண்ண முடியும்,
அவசர சட்டத்தை கொண்டு வர முடியும். அப்ப மாநில அரசு எங்க சட்டம் இயற்றுது? மாநில பட்டியல், பொதுப்பட்டியல். மத்திய அரசு மத்திய பட்டியல், பொதுப்பட்டியல். அதுலதான் வந்து என்னது, அதுல இருக்கக்கூடிய துறைகள் மீதான் வந்து என்ன பண்ண முடியும், இவங்க வந்து என்னது அவசர சட்டத்தை வந்து பிறப்பிக்க முடியுங்கிறாங்க. அப்ப நமக்கு இந்த 213 ஆளுநரின் அவசர சட்டம், 123 குடியரசுத் தலைவரின் அவசர சட்டம், இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து என்னது, சி. ரெண்டுமே வந்து என்னது கரெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கடுத்து வந்து என்ன அப்படின்னா 118வது கொஸ்டின், நிழல் அமைச்சரவை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஷேடோ கேபினெட். சரிங்களா, இது எந்த நாடு அப்படின்னா யூகேல இருந்தாங்க கொண்டு வந்துச்சு. இதெல்லாம டைரக்டா தான் கொஞ்சம் வந்து என்னது படிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா, நமக்கு வந்து என்னது நிழல் அமைச்சரவை வந்து என்னது உள்ள நாடு எதுனா, நடைமுறையில் உள்ள நாடு எதுனா இது யூகே தான். சரிங்களா, இது தெரிஞ்சுக்கோங்க. அப்ப ஆன்சர் வந்து என்னது பி. அதுக்கடுத்து வந்து என்ன அப்படின்னா இந்திய குடியரசுத் தலைவரின் அவசர கால அதிகாரங்கள் எந்த பகுதியில் வந்து குறிப்பிடப்பட்டுள்ளதுங்கிறாங்க. மொத்தம் இப்ப இது வரைக்கும் எத்தனை பகுதி இருக்குன்னா 25 பகுதி இருக்கு, 12 அட்டவணை இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் படிச்சிருப்போம். 25 பகுதிகள் இருக்கு, அதுக்கடுத்து 12 அட்டவணைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. இது எல்லாத்தையுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா ஒரு ஆர்டிக்கிளை நம்ம ஒமிட் பண்ணணும் அப்படின்னா இந்த பகுதி தெரிஞ்சிருக்கணும். இந்த பகுதி தெரிஞ்சா தான் நம்மளால என்ன பண்ண முடியும், ஆன்சர் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா எதுவுமே பண்ண முடியாது. இப்ப நமக்கு நெருக்கடி நிலையை பத்தி ஒரு கேள்வி கேட்கறாங்க அப்படின்னா அப்ப நெருக்கடி நிலையோட ஆர்டிக்கல் எந்த இதுல ஆரம்பிச்சு எங்க வரும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். அதே இப்ப தேர்தலை பத்தி கேட்கறாங்கன்னா தேர்தலோட ஆர்டிக்கல் எங்க ஆரம்பிச்சு எங்க வரும். இதே இப்ப குடியரசுத் தலைவருக்கு இருந்திருக்கு அப்படின்னா குடியரசுத் தலைவரோட ஆர்டிக்கல் எங்க ஆரம்பிச்சு எங்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும். இப்ப நமக்கு வந்து என்னன்னா அவசர கால அதிகாரங்கள் அப்படின்னா நெருக்கடி நிலைகள், இது எந்த பகுதியில் இருக்குன்னா எந்த பகுதியில் இருக்கு, 18வது பகுதியில் இருக்கு. ஆன்சர் டி தான் கரெக்ட். அப்ப பகுதி 15 என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தேர்தல். பகுதி 15 என்னது தேர்தல். 16 வந்து என்னன்னா சிறப்பு வகையங்கள்னு சொல்லுவாங்க. சிறப்பு வகையங்கள். இதுலதான் வந்து என்னது இந்த தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியினருக்கான இடஒதுக்கீடு இருக்கிறது. பிளஸ் வந்து என்ன அப்படின்னா ஆங்கில இந்தியருக்கான இடஒதுக்கீடு. இப்ப ஆங்கில இந்தியருக்கான இடஒதுக்கீடு நீக்கிட்டாங்க. 104வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2020 படி நீக்கியாச்சு. பிளஸ் வந்து என்னது நமக்கு பட்டியல் இனத்தவர் ஆணையம், பழங்குடி இனத்தவர் ஆணையம், பிற்படுத்தப்பட்டவர் ஆணையம், இதெல்லாம் குடியரசுத் தலைவர் அமைக்கிறார்ல, அதெல்லாம் எதுலதான் வரும், இந்த பகுதி 16ல சிறப்பு வகையங்கள்ல தான் வரும். பகுதி 17 வந்து என்ன அப்படின்னா நமக்கு ஆட்சி மொழிகள். பகுதி 17 வந்து என்னது ஆட்சி மொழிகள் பற்றி வந்து என்னது குறிப்பிடுகிறது அப்படின்னு சொன்னாங்க. பகுதி 18 தான் வந்து என்னது நமக்கு அவசர கால அதிகாரங்கள். இதுலதான் இந்த 352, 356, 360. 52னா தேசிய நெருக்கடி நிலை, 56னா வந்து என்னது நமக்கு மாநில நெருக்கடி நிலை, 360னா வந்து என்னது நிதி நெருக்கடி நிலை. நம்ம நல்லா காலம் இது வரைக்கும் வந்து என்னது இந்தியாவில நிதி நெருக்கடி நிலை வந்து என்னது வரவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தேசிய நெருக்கடி நிலை வந்து 3 முறை வந்திருக்கு. மாநில நெருக்கடி நிலை இதெல்லாம் நீங்க எமர்ஜென்சி வந்து கொஞ்சம் படிக்கிற மாதிரி இருக்கும். அப்ப இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து என்னது அப்படின்னா டி தாங்க ஆன்சரு. சரிங்களா, எந்த பகுதி அப்படின்னா பகுதி வந்து என்னது 18 தான் வந்து என்னது கரெக்ட், அவசர கால அதிகாரங்கள். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். 126வது கொஸ்டின். சரி பாருங்க, இவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 கூற்று கொடுத்துட்டு இதுல சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டம் விதி 64 படி துணை குடியரசுத் தலைவர் ராஜ்யசபாவின் அதிகாரப்பூர்வ தலைவராக இருப்பார். ஆமா, நம்ம பார்த்தோம்ல பதவி வழியில் மாநிலங்களவை தலைவர் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா 64. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அதுக்கடுத்து பாருங்களேன், குடியரசுத் தலைவர் பதவியில் ஏதேனும் வெற்றிடம் ஏற்பட்டால் புதிய குடியரசுத் தலைவர் தேர்வு செய்யப்படும் வரை துணை குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவராக செயல்படுவார். அதற்கு எந்த கால வரம்பும் இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப இதுல வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காலவரம்பு இல்லை. நமக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் ஓரளவு கரெக்ட் தான். பட் இந்த காலவரம்பு இல்லைன்னு கொடுத்துருக்காங்கல்ல, அப்படியெல்லாம் கிடையாது. எத்தனை மாசம் தான் இருக்க முடியும், அதிகபட்சம் 6 மந்த்துக்கு தாங்க இருக்க முடியும். 6 மாதத்துக்குள்ள என்ன பண்ணணும், நமக்கு தேர்தலை நடத்தணும். சரிங்களா, குடியரசுத் தலைவர் பதவியில் ஏதேனும் வெற்றிடம் ஏற்பட்டால் புதிய குடியரசுத் தலைவர் தேர்வு செய்யப்படும் வரை துணை குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவராக செயல்படுவார். இது வரைக்கும் கரெக்ட் தான். ஆனா இந்த கடைசியில என்ன பாருங்களேன், அதற்கு எந்த காலவரம்பும் இல்லை. காலவரம்பு இருக்கு. அதிகபட்சம் 6 மாதத்திற்குள்ள வந்து என்ன பண்ணணும், நமக்கு தேர்தலை வந்து என்னது நடத்த வேண்டும். 6 மாதத்திற்குள் தேர்தல் நடத்த வேண்டும். அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து என்னது நமக்கு தப்பான ஸ்டேட்மெண்டா இருக்கா? அப்ப நமக்கு இது தப்பான ஸ்டேட்மெண்டா இருந்துச்சுன்னா அப்ப நமக்கு எதுதான் சரி, ஆன்சர் ஏ தான் வந்து என்னது கரெக்ட். கூற்று 1 மட்டும் வந்து என்னது சரி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி, ஓகே சார். இப்ப குடியரசுத் தலைவர் பதவியில் ஏதேனும் வெற்றிடம் ஏற்பட்டால் அப்படின்னு இருக்குல்ல, அந்த வெற்றிடம் எப்படியெல்லாம் ஏற்படும்? பதவி காலம் முடிந்த பின்னர் அல்லது பதவி விலகல் வந்து என்னது நமக்கு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் பதவி காலம் முடிந்த பின்னர், பதவி காலம் 5 ஆண்டுகள் முடிஞ்சிருச்சு, 5 ஆண்டுகள் முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து பதவி விலகல் கடிதம் கொடுத்துட்டாங்க, இறப்புன்னு கொடுத்துருக்காங்க, பதவி நீக்கம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னா இந்த பதவி காலம் 5 ஆண்டுகள் முடிந்த பின்னர் வந்து யார் வர முடியாது, குடியரசு துணைத் தலைவர் வர முடியாது. ஏன்னா இவர் 5 ஆண்டு குடியரசுத் தலைவர் இருந்துட்டாருன்னா புதிய குடியரசுத் தலைவர் வரும் வரை அவரே இருப்பார், ஆல்ரெடி இருக்கிறவரே இருப்பார். புதிய குடியரசுத் தலைவர் வரும் வரை சரிங்களா குடியரசுத் தலைவரே வந்து என்னதே தொடருவார். அவர் எந்த பிரச்சனையும் இல்லாம 5 ஆண்டுகள் முடிஞ்சிருச்சு அப்படின்னா
மித்தபடி அவர் இறந்துட்டாரு, அவர் பதவி விலகிட்டாரு, அவரை பதவி நீக்கம் பண்ணிட்டாங்க, அவருடைய தேர்தல் வெற்றி செல்லாதுன்னுட்டாங்க. அந்த மாதிரி இருந்தா தான் யார் வருவா? குடியரசு துணைத் தலைவர் வந்து என்ன பண்ணுவாரு? குடியரசுத் தலைவராக வந்து செயல்படுவார். அவரும் இல்லைன்னா யார் வரணும்? உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி வரணும். அப்படி உச்சநீதிமன்ற தலைமை நீதியாக இருந்து வந்தவர் யாரு? எம் இதயதுல்லா அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்கல்ல, அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கோங்க. அப்ப இதுல நமக்கு வந்து என்னது ஆன்சர் வந்து என்னது? ஏ தான் கரெக்ட். ஒன்னு மட்டும்தான் வந்து என்னது சரி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து இப்ப நமக்கு வந்து என்ன அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டம் 64 படி இவர் குடியரசுத் தலைவர் ராஜ்யசபாவின் தலைவராக இருப்பார் சொல்லியாச்சு. அப்ப இவருக்கு சம்பளம் எப்படி சார் கொடுப்பாங்க அப்படின்னா, இவர் வந்து என்னது நமக்கு குடியரசு துணைத் தலைவர் அப்படிங்கிறதுக்காகலாம் சேலரி கிடையாது. மாநிலங்களவை தலைவராக இருக்கார்ல, அந்த மாதிரி இருக்கிட்ட வந்து என்னது சேலரி கொடுப்பாங்க. அது நீங்க ஊதியம் ரிலேட்டடா வந்து என்னது நிறைய தெரிஞ்சுக்கோங்க. ஆர்டிகல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்பயுமே ஆர்டிக்கலை வச்சுதான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும்? பாலிட்டியை பொறுத்த அளவுக்கு ஆன்சர் கொஞ்சம் கிளாரிட்டியா பண்ண முடியும். ஆர்டிக்கல் தெரியல அப்படின்னா, இப்ப கான்செப்ட் தெரியுது ஓகே, ஆனா ஆர்டிக்கல் தெரியாம இருக்குன்னா அப்ப இந்த ஆர்டிக்கலுக்கு இந்த கான்செப்ட் வருமா அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை இருக்கு. அதனால என்ன பண்ணிக்கோங்க, ஆர்டிக்கலை கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. நம்ம வந்து என்னது கொஞ்சம் கொஞ்சமா ஆர்டிக்கல் படிச்சீங்கன்னா கூட படிச்சிடலாம். ஒரே தம்ப்ல படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் வந்து என்னது கன்ஃபியூஸ் ஆகத்தான் செய்யும். சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் தேர்ந்தெடுக்கப்படும் மாநிலங்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை. சரிங்களா? ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் தேர்ந்தெடுக்கப்படும் மாநிலங்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை அரசியலமைப்பின் 4வது அட்டவணையால் நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்னு இருக்காங்க. நமக்கு வந்து என்னது மாநிலங்களவை உறுப்பினர்கள் வந்து எத்தனாவது ஷெட்யூல்ல வைக்கிறாங்க? 4th ஷெட்யூல்ல வச்சிருக்காங்க. ஆமா, கரெக்ட் தான். சரிங்களா? மாநிலங்களவையில் மாநிலங்களுக்கான பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறது. அதுக்கடுத்து என்ன சொல்றாங்க? ராஜ்யசபா பண மசோதாவை நிராகரிக்கவோ அல்லது திருத்தவோ முடியாதாம். நிராகரிக்கவோ அல்லது வந்து என்னது திருத்தவோ முடியாது. பரிந்துரைகளுடன் கூடிய பண மசோதாவை மட்டுமே திருப்பி அனுப்ப முடியும் இருக்காங்க. ஓகே, இதுவும் கரெக்ட் தான். சரிங்களா? அப்ப நமக்கு எது சரின்னு கொடுத்துருக்காங்க? ஆன்சர் சி தான் வந்து என்னது சரி. போத் ரெண்டுமே வந்து என்னது சரி அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. எப்படி சார் இது அப்படின்னா, இப்ப பண மசோதாங்கிறது 110ல் வரும். இப்ப இதை வந்து என்னன்னா மக்களவையில தான் கொண்டு வர முடியும். சரிங்களா? குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் வாங்கி எங்க கொண்டு வர முடியும்? பண மசோதா பொறுத்தளவுக்கு மக்களவையில கொண்டு வர முடியும். இப்ப மக்களவையில நிறைவேறி இது இப்ப மாநிலங்களவைக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். மாநிலங்களவை வந்து என்ன பண்ணக்கூடாது? அதை நிராகரிக்க கூடாது, அதே மாதிரி திருத்தவும் கூடாது. அதுல என்ன பண்ணலாம்? ஒண்ணு ஒப்புதல் கொடுக்கலாம், இல்ல அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாம்? ரெக்கமெண்டேஷன் பண்ணலாம். அந்த ரெக்கமெண்டேஷனை மக்களவை வந்து என்னது ஏத்துக்கிறதும் ஏத்துக்காதும் அவங்க கையில தான் இருக்கு. மாநிலங்களவை கொடுக்கக்கூடிய அந்த ரெக்கமெண்டேஷனை ஃபுல்லாவே இவங்க ஏத்துக்கிடணும் அப்படின்னு சொல்லி கம்பல்சரி கிடையாது. மாநிலங்களவை கொடுக்கக்கூடிய பரிந்துரைகளை மக்களவை வந்து என்னது ஏத்துக்கிடலாம், இல்ல அப்படின்னா அதை வந்து என்ன பண்ணலாம்? நிராகரிக்கலாம். ஆனா இப்ப மாநிலங்களவை வந்து என்னன்னா அந்த மசோதா மீது எந்த ஒரு முடிவும் எடுக்கலன்னா அதுக்கு அதிகபட்ச காலமே எவ்வளவுதான்? 14 நாட்கள் தான். அப்ப பண மசோதாவுக்கு நமக்கு வந்து என்னது மாநிலங்களவை எத்தனை நாள்ல ஒப்புதல் கொடுத்துருக்கணும் அப்படின்னா எத்தனை நாள்? 14 நாட்களுக்குள் ஒப்புதல் வந்து என்னது கொடுக்கணும். அப்படி ஒப்புதல் கொடுக்கல அப்படின்னா அது வந்து என்னது இந்த மௌனம் சம்மதத்திற்கு அறிகுறிங்கிற மாதிரி மாநிலங்களவையில் பண மசோதா நிறைவேறியது அப்படின்றாங்க. அப்ப நமக்கு இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். ஆன்சர் சி தான் வந்து என்னது கரெக்ட். சரிங்களா? கூற்று 1 மற்றும் 2 ரெண்டுமே வந்து என்னது சரியா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 146வது கொஸ்டின். அரசியலமைப்பின் எந்த சரத்து இந்திய நாடாளுமன்ற அரசாங்க வடிவத்தை ஏற்றுக்கொண்டது அப்படிங்கிறாங்க. இதுல நிறைய பேர் வந்து என்னன்னா ஆர்டிகல் பேஸ்டா நிறைய போயிருப்பீங்க. இது பகுதி பேஸ்டா நீங்க போய் அந்த டாபிக் வைஸ் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு கொஞ்சம் இதா இருக்கும். இப்ப நமக்கு நாடாளுமன்ற அரசாங்க வடிவம், நாடாளுமன்றம்னால யார் இருக்கும்? பிரதமர் வரணும், அமைச்சரவை வரணும். நாடாளுமன்ற அரசாங்கம்னால யார் வரணும்? பிரதமரும் அமைச்சரவையும் வரணும். இப்ப இதை ஈஸியா நம்ம வந்து என்ன பண்ணிடலாம்? உங்களுக்கு ஆர்டிகளே தெரியறதுனால இதுக்கெல்லாம் இவங்க எல்லாம் வரமாட்டாங்கன்னு சொல்லி ஈஸியா முடிச்சிடலாம். இப்ப பாருங்க, 61 62 யாருக்கு வரும்னா குடியரசுத் தலைவருக்கு வரும். 61 62 யாருக்கு வருது? குடியரசுத் தலைவருக்கு வருது. அதே மாதிரி 71 72 அவருடைய மன்னிப்பளிக்கும் அதிகாரம் வருது. குடியரசுத் தலைவரின் மன்னிக்கும் அதிகாரம் வருது. சரிங்களா? அப்ப இது யாருக்கு தான் வருது? குடியரசுத் தலைவர் தான் வருது. 71ங்கிறது அவங்களுடைய தேர்தலில் உச்சநீதிமன்றம் சொல்லக்கூடியது அப்படின்னு சொல்லி வருது. சரிங்களா? அப்ப இதுவுமே வராது. இப்ப 72 73 ஆல்ரெடி இங்க தான் நம்ம பார்த்துட்டோம்ல குடியரசுத் தலைவர்னு. அப்ப மிச்சம் யாரு தான் இருக்கா? 74 75. ஆன்சர் டி தான் கரெக்ட். நமக்கு தெரிஞ்ச ஆர்டிக்கலை வச்சு கொஞ்சம் ஒமிட் பண்ணாலே போதும், மத்தபடி என்ன பண்ணிடலாம்? நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். அப்ப எப்பயுமே வந்து என்னன்னா ஆர்டிக்கலை பத்தி ஆன்சர் பண்றதுக்கு வந்து என்னன்னா டைரக்டா இந்த ஆர்டிக்கல் தான் ஆன்சர் அப்படின்னு சொல்லி போகாதீங்க. நமக்கு எந்த சரத்து வந்து என்னது வராது அப்படின்னு சொல்லி ஒன்று அப்படியே ஒமிட் பண்ணுங்க. டைம் நல்லா இருக்கும் உங்களுக்கு. நம்ம ஓரளவுக்கு நான் வந்து என்னன்னா உங்களை வந்து 100% யாருமே படிச்சுட்டு போக மாட்டாங்க. எக்ஸாமை பொறுத்த அளவுக்கு அதிகபட்சம் போச்சுன்னா 60%. அந்த 60% திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணி கொஞ்சம் நல்லா மைண்ட்ல வச்சிருப்பாங்க. நமக்கு அதுபடி பார்த்தோம்னாலே நமக்கு வந்து என்னது டைம் வந்து என்னது நிறையவே இருக்கும். அப்ப அந்த டைம், ஏன்னா தமிழ் இருக்குல்ல ஃபுல்லாவே ஜிகே அப்படின்ற, இப்போ குரூப் 1 அப்படின்னா தான் ஃபுல்லாவே ஜிகே இருக்கும். அப்ப அதுல வந்து என்னன்னா உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா போன வருஷமே பாத்தீங்க அப்படின்னா 130 பக்கம் கொடுத்துருந்தாங்க குரூப் 1க்கு.
லாஸ்ட் குரூப் 1 அட்டெம்ப்ட் வந்து என்னது 138 பக்கம் இருந்துச்சு. ஆனா குரூப் 4 குரூப் 2 அப்படின்னா அதிகபட்சம் வந்து என்னது உங்களுக்கு ஒரு 100 இல்ல அப்படின்னா 97 இல்லைன்னா 105 அந்த மாதிரி தான் இருக்கும். அப்படிங்கிற டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும். அப்போ ஒவ்வொரு ஆர்டிகளையும் நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒமிட் பண்ணியே பார்த்து நம்ம ஆன்சர் பண்ணலாம். அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து என்னது 74 மற்றும் 75 அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா பின்வருவனவற்றில் யாரை நீக்குவதற்கு பாராளுமன்றத்தின் தீர்மானம் தேவையில்லைன்னு இருக்காங்க. அப்ப இதுல யாரை நீக்கிறதுக்கு பாராளுமன்றத்துல தீர்மானம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி கேக்குறாங்கப்பா. அப்ப நமக்கு தெரிஞ்ச வரைய பார்ப்போம். குடியரசுத் தலைவர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா வச்சிருக்காங்க. ரெண்டாவது ஆப்ஷன் யாரு? உயர்நீதிமன்ற நீதிபதி. மூணாவது ஆப்ஷன் யாரு? தலைமை வழக்குரைஞர், அட்டர்னி ஜெனரல். யார் இருக்கா? அட்டை மாநிலத்துக்கு அப்படின்னு சொல்லி மாநில அரசின் தலைமை வழக்குரைஞரா மத்திய அரசான்னு பார்த்தோம்னா இங்க யார் இருக்கா? அட்டர்னி ஜெனரல். அப்ப இவர் யாரு? மத்திய அரசின் தலைமை வழக்குரைஞர். மத்திய அரசின் தலைமை வழக்குரைஞர். அதுக்கு தலைமை தேர்தல் ஆணையர். சரி, ஓகே. இப்ப என்ன இருக்கான்? யாருக்கு தீர்மானம் தேவையில்லை அப்படின்னு இருக்கான். நமக்கு ஆல்ரெடி குடியரசுத் தலைவருக்கு என்ன பண்ணணும்? நாடாளுமன்றத்துல நமக்கு தீர்மானம் கொண்டு வரணும். சரிங்களா? அதுக்கு என்னது? நமக்கு இம்பீச்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்களே, அந்த இம்பீச்மெண்ட் தீர்மானம் வந்து என்னது? குடியரசுத் தலைவருக்கு எதிராகத்தான் வந்து என்னது நமக்கு கொண்டு வரப்படுகிறது. அதை பழி சாட்டுதல் சொல்லுவாங்க, தேச துரோக குற்ற விசாரணை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப குடியரசுத் தலைவருக்கு நமக்கு என்ன பண்ணணும்? நாடாளுமன்றத்துல தீர்மானம் கொண்டு வரணும். அப்ப இதை வச்சே பார்ப்போம். அப்போ ஒன்னாவது வந்து என்னது? தீர்மானம் வந்து என்னது? கொண்டு வரணும். அப்போ ஒன்னாவது ஆப்ஷன் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நம்ம கட் பண்ண முடியுமா? இப்ப இங்க ஒன்னாவது ஆப்ஷன் இருக்கு, அப்ப இது வராது. அனைத்து மக்களும் ஒன்னாவது இருக்கு, அப்ப அதுவும் வராது. அப்ப இதுக்கடுத்து பாருங்களேன், 3 மட்டும் இருக்கு, 2 மற்றும் 3 இருக்கு. அப்ப இப்ப நமக்கு 4வது தேர்தல் ஆணையர் ஆட்டோமேட்டிக்காவே ஆன்சர்ல வந்து என்னது ஒதுங்கிட்டாரு. அப்ப நம்ம அவரை பார்க்கணும்னு அவசியம் கூட கிடையாது. தேர்தல் ஆணையருக்கு யார் வருவா என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் அவசியம் கிடையாது. ஏன்னா அதான் ஆப்ஷன்லேயே வரலையே. அப்ப இப்ப பாருங்க 2வது 3வது இருக்கு. இப்ப 2வது 3வதுல உயர்நீதிமன்ற நீதிபதி இருக்காரு. அப்போ உயர்நீதிமன்ற நீதிபதியை நம்ம பார்க்கணும். இப்போ உயர்நீதிமன்ற நீதிபதியை எப்படி பதவி நீக்கம் பண்ணுவாங்க அப்படின்னா உச்சநீதிமன்ற நீதிபதியை பதவி நீக்கம் பண்ற மாதிரி பதவி நீக்கம் பண்ணுவாங்க. அப்போ உச்சநீதிமன்ற நீதிபதியை எப்படி பதவி நீக்கம் பண்றாங்க அப்படின்னா நமக்கு என்ன பண்ணணும்? இவருக்கு நாடாளுமன்றத்துல தீர்மானம் கொண்டு வர வேண்டும். நாடாளுமன்றத்துல தீர்மானம் வந்து என்னது? கொண்டு வர வேண்டும். அந்த நாடாளுமன்ற தீர்மானம் சரிங்களா எல்லாமே உச்சநீதிமன்ற நீதிபதி முதல்ல தான். உயர்நீதிமன்ற நீதிபதியும் தேர்தல் ஆணையர்களும் உச்சநீதிமன்ற நீதிபதியை எவ்வாறு வந்து என்னது பதவி நீக்கம் பண்ணலாமோ அதே மாதிரிதான் வந்து என்னது அவங்கள பதவி நீக்கம் பண்ண முடியும். அதை மக்களவையோ இல்ல மாநிலங்களவையோ ஏதாவது ஒரு இடத்துல என்ன பண்ணலாம்? அவங்க தீர்மானம் கொண்டு வரலன்னா மக்களவையை பொறுத்தளவுக்கு 100 பேர் வந்து என்னது கையொப்பம் பெற்றிருக்க வேண்டும். மாநிலங்களவையை பொறுத்தளவுக்கு 50 பேர் கையொப்பம் பெற்றிருக்க வேண்டும். அப்ப மிச்சம் யாரு தான் இருக்கா? தலைமை வழக்குரைஞர், மத்திய அரசின் தலைமை வழக்குரைஞர் அட்டர்னி ஜெனரல் மட்டும்தான் இருக்காரு. அப்ப நமக்கு ஆப்ஷன் ஏ தான் வந்து என்னது கரெக்ட். இவரை நீக்கணும்னா தான் யார் தேவையில்லை? பாராளுமன்ற தீர்மானம் தேவையில்லை. சரி, ஓகே சார். இப்ப டைரக்டா ஆன்சர் பண்ணணும்னா எப்படி சார்? இப்ப நீங்க வராதுங்கிறதுக்காக சொல்லிட்டு அப்படியே வாரீங்க. அப்ப நீங்க கான்செப்ட் படிச்சிருப்பீங்க, அதனால நீங்க ஈஸியா சொல்லலாம். நாங்க இப்பதான் படிச்சுட்டு வரோம், எங்களுக்கு பாதி மறந்து போகுது அப்படின்னா நீங்க இப்ப அட்டர்னி ஜெனரல் டைரக்டா போய் படிச்சிருந்தீங்க அப்படின்னா நமக்கு இவருடைய பதவி காலமா இருக்கட்டும், இவரை பதவி நீக்கம் பண்றதா இருக்கட்டும், இவரை பதவி நிர்ணயம் பண்றதா இருக்கட்டும், எல்லாமே யாருடைய கண்ட்ரோல் தான் அப்படின்னா நமக்கு வந்து யார் தான் வருவா? குடியரசுத் தலைவர் தான் வருவார். இதே இது அட்வொகேட் ஜெனரல் அப்படின்னா யார் வருவா? நமக்கு ஆளுநர் வருவார். ஆளுநர் எடுக்கிறதா அதுல வந்து மாநில அரசின் தலைமை வழக்குரைஞர் சொல்றாங்கல்ல, அது வந்து யார் வருவா? ஆளுநருடைய கண்ட்ரோல். இப்ப இவருக்கு எந்த ஆர்டிகல் வரும் அப்படின்னா 76 வரும். ஆளுநருக்கு எந்த ஆர்டிகல் வரும்? 165 வரும். இந்த ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஆர்டிகலே நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. சரிங்களா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அப்ப இதுல ஆன்சர் வந்து என்னது? ஏ தான் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பின்வருவனவற்றில் எது சரியாக பொருந்தி உள்ளது அப்படின்னு இருக்காங்க. சரிங்களா? நியமன அதிகாரம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? யாரை வந்து நியமனம் பண்றா? சரி, ஓகே, வாங்க பார்ப்போம். பதவி நியமன அதிகாரம். சரிங்களா? பதவி நியமன அதிகாரம். வெளிநாடுகளுக்கான தூதர் பிரதமர். சரியா? வெளிநாடுகளுக்கான தூதர் யார் நியமனம் பண்றா? குடியரசுத் தலைவர் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். அதுக்கடுத்து மாநில தேர்தல் ஆணையர். அப்ப நமக்கு இதுல ஃபர்ஸ்ட் வந்து தப்பு. அப்ப இவ என்ன கேட்டாங்க? சரியாக பொருந்தியுள்ளதுன்னு கேட்டிருக்காங்களா? அப்ப நமக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட் தப்புங்கிறது தெரிஞ்சிருச்சு, இது தப்புங்கிறது தெரிஞ்சிருச்சு. இப்ப இதுக்கடுத்து 2யும் 3யும் தான் நம்ம செக் பண்ணணும். இப்ப மாநில தேர்தல் ஆணையர் யாரு, மாநில நிதிக்குழு யாரு அப்படின்ட்டு. இதுல வந்து என்ன அப்படின்னா மாநில தேர்தல் ஆணையரை யார் தான் வந்து நமக்கு நியமனம் பண்றா? கவர்னர் தான் வந்து என்னது நியமனம் வந்து என்னது பண்ண போறாரு. அப்ப நமக்கு வந்து என்னது 2வது ஸ்டேட்மெண்ட் தப்பு. அப்ப நமக்கு மாநில நிதிக்குழு யாரு? 3ஆதான் வந்து என்னது சரியா இருக்கு. அப்ப ஆன்சர் டி தாங்க சரி. அப்ப இதை நம்ம படிக்கும்போது குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் இருக்கு, ரெண்டுக்குமே ஒரு என்னது ஒரு டேபிள் மாதிரி போட்டு படிச்சுக்கலாம். அதான் ஈஸி. சரிங்களா? இப்போ பிரசிடென்ட் இருக்காரு, இங்க வந்து என்னது கவர்னர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இவர் வந்து என்னது பிஎம் பிளஸ் கேபினெட், இவர் என்னது சிஎம் பிளஸ் கேபினெட் அவருடைய பரிந்துரையின்படி. சரியா? அதுக்கடுத்து இவர் என்னது அட்டர்னி ஜெனரல். இவர் அட்டர்னி ஜெனரல் அப்படின்னா இங்க யார் வருவா? அட்வொகேட் ஜெனரல்.
சரி ஓகே. அதுக்கடுத்து இங்க வந்து என்னன்னா மத்திய நிதி ஆணையம் 280 இருக்குல்ல, மத்திய நிதி ஆணையம் பினான்ஸ் கமிஷன். இவர் என்னது மாநில நிதி ஆணையம், மாநில நிதி ஆணையம். இவர் இந்திய தேர்தல் ஆணையர், இவர் மாநில தேர்தல் ஆணையர். அவ்வளவுதான். ஏன்னா இவருடைய வேலையை தான் அவர் பாக்குறாரு. இவர் மத்திய அரசுல பாக்குறாரு, இவர் மாநில அரசை பாக்குறாரு. மாநில தேர்தல் ஆணையர். இவர் யூபிஎஸ்சி நியமிச்சார்னா யூபிஎஸ்சி தலைவர் சேர்மன். இவங்க யாரு? டிஎன்பிஎஸ்சி தலைவர் சேர்மன். நம்ம இப்ப கூட ரீசெண்டா இருந்தது டிஎன்பிஎஸ்சி தலைவர் சேர்மன் ப்ராப்ளத்துல வந்து என்னது நமக்கு வந்து என்னது கொஞ்சம் முரண்பாடுகளா இருந்துச்சுன்னு நியூஸ் பேப்பர்ல படிச்சிருப்பீங்க. இது தவிர்த்து நமக்கு வந்து என்னது நமக்கு சிஏஜி வந்து யார் தான் நியமிக்கிறா? குடியரசுத் தலைவர். அதுக்கடுத்து உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகள் யாரு? குடியரசுத் தலைவர். அப்படின்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸஸா படிக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. மேக்ஸிமம் இந்த மாதிரி கம்பாரிசன் பண்ணி படிச்சீங்கன்னா ரொம்ப ஈஸி. ஏன்னா நமக்கு கம்பாரிசன் பண்ணும்போது தான் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், ஒரு தெளிவு பிறக்கும். நீங்க தனித்தனியா படிச்சீங்கன்னா ரெண்டையுமே தனித்தனியா உட்காந்து மனப்பாடம் பண்ற மாதிரி இருக்கும். குடியரசுத் தலைவரை தனியா, ஆளுநரை தனியா மனப்பாடம் பண்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாம இந்த மாதிரி வந்து என்னது நீங்க கொஞ்சம் கம்பாரிசன் பண்ணியே படிங்க, பாத்துக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்களேன். எந்த சரத்தின் கீழ் மாவட்ட நீதிபதிகள் ஆளுநரால் நியமிக்கப்படுகிறார்கள்? மாவட்ட நீதிபதிகளை நியமனம் பண்றதே யாரு? ஆளுநர் தான். அதுக்கு எந்த சரத்து அப்படின்னா 233. ஆன்சர் டி தாங்க கரெக்ட். சரிங்களா? அப்ப உச்சநீதிமன்ற நீதிபதி, உச்சநீதிமன்ற நீதிபதி, உயர்நீதிமன்ற நீதிபதி, உச்சநீதிமன்ற நீதிபதி, உயர்நீதிமன்ற ரெண்டு பேருமே யார் தான் நியமிக்கிறார்? குடியரசுத் தலைவர் தாங்க நியமிக்கிறார். குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சரி ஓகே. இப்போ உயர்நீதிமன்ற நீதிபதினா 216, உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு 124 2. இதுதான் ஆர்டிகல். இந்த மாதிரி தான் நம்ம வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணி படிக்கணும். இப்போ மாவட்ட நீதிபதி படிச்சிருக்கோமா, இந்த 3 சரத்துக்கும் பார்க்கணும். பிளஸ் வந்து என்ன பண்ணிக்கணும்னா நமக்கு வந்து இங்க இருக்கக்கூடியது இல்லை. அப்போ மாவட்ட நீதிபதியா, உயர்நீதிமன்ற நீதிபதிக்கு யாரு, உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இந்த கொஸ்டினுக்கு வந்து எது ஆன்சரு? ஆன்சர் டி தான் கரெக்ட். சரத்து 233. மாவட்ட நீதிபதிகள் ஆளுநரால் நியமனம் செய்யப்படுகின்றனர். எந்த சரத்து? 233 அப்படிங்கிறது. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. 151 கொஸ்டின். அரசியலமைப்பு திருத்த மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் தனது ஒப்புதலை வழங்குவது எந்த சட்ட திருத்தத்தின்படி கட்டாயமாக்கப்பட்டதுங்கிறாங்க. இது வந்து நமக்கு என்ன தெரியுது? அரசியலமைப்பு திருத்த மசோதாவை குடியரசுத் தலைவர் வந்து என்ன பண்ண முடியாது? திருப்பி அனுப்ப முடியாது. அதுக்கு அவர் கட்டாயம் வந்து என்னதான் பண்ணணும்? ஒப்புதல் தான் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? அரசியலமைப்பு திருத்த மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் தனது ஒப்புதலை வழங்குவது எந்த சட்ட திருத்தத்தின்படி கட்டாயமாக்கப்பட்டது? இந்த வார்த்தையை பாருங்க. அப்ப அவர் வந்து என்ன பண்ண முடியாது? அவர் திருப்பி அனுப்பலாமா அப்படின்னா என்ன பண்ண முடியாது? அனுப்ப முடியாது. அப்ப அது எந்த சட்ட திருத்தம்? 24வது சட்ட திருத்தம் 1971 அப்படிங்கிறது. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு 368 கீழ் தான் வரும் அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா. இது எத்தனாவது பகுதியில் வரும்னா பகுதி வந்து என்னது 20. நெருக்கடி நிலை 18ன்னு பாத்தீங்கல்ல, இது வந்து என்னது பகுதி 20 அப்படின்னு சொல்லி வரும். அதனால நமக்கு வந்து என்னது 151வது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து என்னது பி தாங்க கரெக்ட். 24வது சட்ட திருத்தம் 1971 அப்படிங்கிறது. சட்ட திருத்தம் போய் பாத்தீங்கன்னா 12th புக்ல வந்து கடைசியா நமக்கு 103 சட்ட திருத்தம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதை டெய்லி 5 சட்ட திருத்தமா படிச்சீங்கனாலே போதும். நமக்கு வந்து என்னது ஈஸியா 20 நாள்ல எல்லா சட்ட திருத்தமும் முடிஞ்சிடும். ஏன்னா நமக்கு இப்போ உடனே எக்ஸாம் வர போறது இல்லை. அப்ப டெய்லி ஒரு சட்ட திருத்தம் படிச்சீங்கனாலே நமக்கு 100 நாள்ல முடிஞ்சிடும். அதிகபட்சம் மார்ச்சுக்குள்ள முடிஞ்சிடும். ஆனா நம்ம வந்து என்னது ஒரு நாளைக்கு ஒரு 2 இல்ல ஒரு 3 சட்ட திருத்தம் கூட படிங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா எல்லா சட்ட திருத்தமும் ஸ்கூல் புக்லயே இருக்கு. இதுக்கு நம்ம ஸ்கூல் புக்ல இல்ல, இது வந்து கேட்க முடியாது சொல்ல முடியாது. நமக்கு ஸ்கூல் புக்ல எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. அதனால எல்லா சட்ட திருத்தத்தையும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரி ஓகே. அடுத்த கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னா பாருங்க. சரியான இணையை தேர்வு செய்க அப்படிங்கிறாங்க. இந்த சரியான இணை, சரிங்களா? இந்த சரியான இணைன்னு வந்தா தான் நமக்கு வந்து என்னது கொஞ்சம் பிரச்சனையும் நல்லாவே செக் பண்ணணும். 91வது சட்ட திருத்தம் அமைச்சரவையின் அளவு உச்சவரம்பு, சரிங்களா? கரெக்டு தான். அதுக்கடுத்து 61வது சட்ட திருத்தம் மக்களவை மற்றும் மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்கு வாக்களிக்கும் வயது 21 18 குறைத்தல், இதுவும் கரெக்டு தான். அப்ப ரெண்டுமே வந்து என்னது நமக்கு சரியா இருக்கு. ஆன்சர் சி தாங்க கரெக்ட். 1 மற்றும் 2ங்கண்ணா. சரிங்களா? ராஜீவ்காந்தி பிரதமரா இருக்கும்போது என்ன பண்றாங்க, நமக்கு இப்ப வாக்குரிமை வயது 18 சொல்றாங்கல்ல, அது ஆரம்பத்துல வந்து என்னது நமக்கு 18 இல்ல, அது எப்பதான் இருந்துச்சு 21 இருந்துச்சு. அதை எத்தனையா குறைச்சிருக்காங்க? 18 குறைச்சாங்க. அந்த சட்ட திருத்தம் வந்து என்னது 61வது சட்ட திருத்தம். அதுக்கடுத்து என்ன சொல்றாங்க, அமைச்சரவையின் அளவு உச்சவரம்புங்கிறாங்க. கேபினெட் மினிஸ்ட்ரின்னு சொல்றாங்களே, இந்த அமைச்சரவையின் அளவு வந்து என்ன அப்படின்னா, கேபினெட் மினிஸ்ட்ரி நிறைய இருக்கு. அமைச்சரவை 3 வகைப்படும். சரிங்களா? அமைச்சரவை நமக்கு கேபினெட் மினிஸ்ட்ரி, அதுக்கடுத்து ராஜாங்க அமைச்சர்கள், இணை அமைச்சர்கள் சொல்லுவாங்க. சரியா? ஓகே. இப்ப நமக்கு வந்து என்னது அமைச்சரவை அமைச்சர்கள் அப்படின்னா கேபினெட் மினிஸ்ட்ரி தானே. அது எத்தனை வரைக்கும் இருக்கலாம்னா தமிழ்நாட்டுல 36 வரைக்கும் இருக்கலாம். அப்படி என்ன சார் அளவு உச்சவரம்புனா 15% மேல போகக்கூடாது. 15% மேல வந்து என்னது செல்லக்கூடாது அப்படிங்கிறாங்க. 15% மேல வந்து என்னது செல்லக்கூடாது. அப்ப நம்ம வந்து ஏன்னா இப்ப நமக்கு மாநில சட்டப்பேரவையா இருந்தா 15%, இது மத்திய சட்டப்பேரவையா இருந்தா என்னது உங்களுக்கு
அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்களா அதுல 15%, அது எந்த அவையில் இருக்காங்களோ அப்போ மக்களவையாக இருந்தால் அதில் வந்து 15% மேலே வந்து செல்லக்கூடாது. அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். அப்போ ஆன்சர் சி தாங்க கரெக்ட். நமக்கு அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி இது எல்லாமே வந்து என்னன்னா நமக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வந்து என்னது நமக்கு ஒவ்வொரு இதாக பார்த்துட்டு இருக்கோம். அதனால வந்து என்னன்னா ஆன்சர் வந்து சொல்கிறோம். இது ரிலேட்டட் அப்படியே கொஞ்சம் வந்து என்னது நியூஸ் வந்து என்னன்னா நம்ம கொஞ்சம் கேதர் பண்ணி அந்த கொஸ்டின் பேப்பரை அனலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு ரிவிஷன் பண்ண யூஸ் ஆகும் ரொம்ப. ஏன்னா நமக்கு அதுக்கடுத்து வந்து என்னது வீக்கெண்ட் 3 வந்து என்னது ஆல்ரெடி 1லேருந்து நமக்கு வந்து என்னது இப்போ வீக்கெண்ட் 3 இருக்குது, அதுக்கடுத்து வீக்கெண்ட் 4 வரும். அதெல்லாம் வந்து என்னது ஆல்ரெடி 1, 2, 3 இது எல்லாத்தோட ரிவிஷன் தான் வீக்கெண்ட் 4 வருது. அப்படிங்கிற இந்த கொஸ்டின்ஸ்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மறுபடியும் புக்கை படிச்சுட்டு இதை நீங்கள் ஒன்ஸ் கொஸ்டின்ஸ் இந்த 3 கொஸ்டின் பேப்பரை பார்த்தீங்கனாலே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்களேன். ஓகே, என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, அரசியலமைப்பின் சரத்து 200 கீழ் ஒரு மாநில சட்டப்பேரவையால் மசோதா நிறைவேற்றப்பட்ட பிறகு அந்த மசோதா ஆளுநரிடம் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். அப்போது ஆளுநர் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதனால வச்சுக்கோங்க, ஒரு மாநில சட்டப்பேரவையா இருந்துச்சுன்னா அவங்க என்ன மசோதா நிறைவேறினாலும் அது வந்து என்னது ஆளுநருடைய ஒப்புதல் பெற்ற பின்பு தான் சட்டமாகும். அதே மாதிரி நாடாளுமன்றமா இருந்துச்சுன்னா குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலை பெற்ற பின்பு தான் சட்டமாகும். அப்ப இதுல நமக்கு வந்து என்னது சரத்து 200 படி ஆளுநர் என்னென்னலாம் பண்ணலாம், மசோதாவுக்கு ஒப்புதல் அளிச்சா அது சட்டமா மாறுங்க, ஒப்புதல் அளிக்கலாம் அப்படிங்கிறாங்க. அது கரெக்ட். அப்ப அதை என்ன பண்ணலாம், ஒப்புதல் அளிக்காம நிறுத்தி வைக்கலாம் அப்படிங்கிறாங்க. இதுவும் கரெக்ட் தான். அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்களேன். அவர் மசோதாவை நிராகரிக்காமலும், அதுக்கடுத்து வந்து என்னது அல்லது மறுபரிசீலனைக்கு மசோதாவை திருப்பி அனுப்பாமலும் இருக்கலாம். அவர் மறுபரிசீலனைக்கும் அனுப்பலாங்க, மறுபரிசீலனைக்கும் வந்து என்னது அனுப்பலாம் சொல்றாங்க. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து என்னது நமக்கு இங்க தப்பா இருக்கு. அதுக்கடுத்து ஆளுநர் வந்து என்ன பண்ணலாம், நமக்கு மசோதாவை குடியரசுத் தலைவர் பரிசீலனைக்காக வந்து ஒதுக்கலாம். குடியரசுத் தலைவர் அதன்படி 201 படி விதி 201 படி அவர் ஒப்புதல் கொடுக்கிறது, அதுக்கடுத்து வந்து நிறுத்தி வைக்கிறது, மறுபரிசீலனைக்கு அனுப்புதல் அப்படின்னு சொல்லி எதனால எடுக்கலாம். அப்ப இதுல நமக்கு 3வது ஸ்டேட்மெண்ட் தப்பு. சரிங்களா? அப்ப இதுல சரியானது எது? ஏ தான் கரெக்ட். 1, 2, 4 தான் வந்து என்னது கரெக்டா இருக்குங்க. அப்ப இதுல நல்லா வச்சுக்கோங்க, ஆளுநருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் மசோதா ஒப்புதல் எல்லாமே ஒண்ணுதான். சரிங்களா? 3 இது சேமா இருக்கும். ஆளுநருக்கு மட்டும் ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஏன்னா ஆளுநர் வந்து குடியரசுத் தலைவருக்கு ரெக்கமெண்டேஷனுக்கு அனுப்புறாருல, 2 பேருமே ஒப்புதல் கொடுக்கலாம், அப்படின்னா 2 பேருமே அதை நிறுத்தி வைக்கலாம், அப்படின்னா 2 பேருமே அதை மறுபரிசீலனைக்கு அனுப்பலாம். இது எல்லாமே சேமா இருக்கும். ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் ஆளுநருக்கு எக்ஸ்ட்ரா. என்னது, இவர் குடியரசுத் தலைவருக்கு வந்து என்னது அனுப்புறாரு. நம்ம நாட்டின் முதல் குடிமகன் யாரு? குடியரசுத் தலைவர். அப்ப இதே இப்ப குடியரசுத் தலைவர் யாருக்குமே அனுப்ப முடியாது, ஏன்னா அவர் தான் எடுக்கிறது டெசிஷன். அதனால அவருக்கு அது வராது. அப்ப நமக்கு இது வந்து 1, 2, 4 அதான் வந்து சரியா இருக்கு. 3வது ஸ்டேட்மெண்ட் வந்து என்னது தப்பா இருக்குங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா 165வது கொஸ்டின் பாருங்களேன். பிரதமர் என்பவர் சரிங்களா சமமானவர்களில் அமைச்சர்கள்ல சரிங்களா சமமானவர்களில் முதன்மையானவர் அப்படிங்கிறாங்க. பிரதமர் என்பவர் சமமானவர்களில் முதன்மையானவர். பிரதமர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்த்துருப்போம்ல, என்ன அப்படின்னா இப்ப பிரதமரா இருந்தாலும் சரி, அமைச்சரவையா இருந்தாலும் சரி, அமைச்சர்கள் சொல்லுவாங்களா, எல்லாருமே ஒரே இதுதான். இப்ப பிரதமருக்குன்னு நம்ம தனியா வந்து என்னது எந்த ஒரு இதுவுமே வந்து என்னது சலுகைகள் வந்து எதுவுமே கிடையாது. அவருக்கு இருக்கு சலுகைகள், நான் இல்லைன்னு சொல்ல. பட் இருந்தாலும் வந்து என்ன அப்படின்னா அந்த கேபினட் அமைச்சரவை சொல்றாங்க தெரியுமா, அவங்கள இவரு ஒருத்தர். அதுல இவர் என்ன பண்றாங்க, முன்னிலைப்படுத்துறாங்க. இவர் தான் இங்க பிரதமர் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, அவரை ஃபர்ஸ்ட் வச்சுட்டு மிச்ச எல்லாரும் அவருக்கு பின்னாடி நிற்கிறாங்க. அப்ப அவர் என்ன சொன்னாங்க, அவங்க அமைச்சர்கள் சரிங்களா, பிரதமர் என்பவர் சமமானவர்கள் முதன்மையானவர். இப்ப நமக்கு தமிழ்நாட்டுல வந்து இதே பேட்டர்ன் தான் சிஎம் வருவார். அவர் என்ன பண்ணுவாரு, அமைச்சர்களில் இருந்தது முதன்மையானவர். அத்துடன் கேபினட் அமைச்சர்கள் இருக்குல்ல, அதான் கேபினட் அமைப்பின் அடிப்படை தூண். கேபினட் அமைச்சரை சொல்றாங்களே, அதோட அடிப்படை தூணாகவும் உள்ளார். இது சொன்னது யாருன்னா யாரு, மார்லே பிரபு. ஆன்சர் டி தாங்க கரெக்ட். ஏன்னா நம்ம வேற யாருக்குமே வேவல் பிரபு, கானிங் பிரபு, மவுண்ட் பேட்டன் பிரபு இதெல்லாம் வந்து என்னது நம்ம ஹிஸ்டரியில தான் வந்து என்னது படிச்ச மாணிக்கு இருக்கும், வேற எதுலையுமே படிச்ச மாணிக்கு இருக்காது. அப்ப நமக்கு சரி ஓகே இவங்கெல்லாம் அங்க படிச்சிருக்கோம்ல, அப்ப இவர் தான் எங்கேயுமே படிக்காத மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணலாம், மார்லே பிரபு கூட வந்து என்ன பண்ணிக்கலாம், ஆன்சர்ல வந்து என்னது கொடுத்துக்கலாம். அப்ப இதுக்கு வந்து என்னது ஆன்சர் வந்து என்னது டி தான் கரெக்ட். சரிங்களா? 165 கொஸ்டின் எது கரெக்ட், ஆன்சர் டி தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்களேன். அரசியல் சாசன பகுதி 5 5ஆம் அத்தியாயம் மக்களின் பொது பணத்தை கண்காணிக்க நாடாளுமன்றத்தின் ஒரு உயர் அதிகாரியை நியமனம் செய்கிறது. அவர் டேஸ் ஆவார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. நமக்கு அப்ப வந்து என்னன்னா பகுதி 5ல வந்துட்டாங்க. பகுதி 5ல யார் யாரெல்லாம் வருவா அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எல்லாருமே பகுதி 5ல வர்றவங்க தான் இருக்காங்க. சரிங்களா? அப்ப இதுல வந்து என்னன்னா நிதியமைச்சரும் நமக்கு வந்து என்னது அந்த கேபினெட் மினிஸ்டர் வருவாங்க. இதுக்கு யார் வருவாங்கன்னா சிஏஜி தாங்க வருவாரு. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். இந்திய தலைமை தணிக்கை மற்றும் கணக்காளர் விதி 148ல இருந்து 151 வரைக்கும் வருவாங்க. இவர் தாங்க கடைசி அத்தியாயம்.
சரிங்களா. 152க்கு அப்புறம் எது வந்துருச்சு நமக்கு? மாநில அரசு வந்துருச்சு. அப்ப நமக்கு வந்து என்னது, இந்த பொது பணத்தை கண்காணிக்கன்னு வந்துருச்சுனாலே யார் தான் வரணும்? நமக்கு சிஏஜி தாங்க வரணும். பொது பணத்தை கண்காணிக்கணும் யார் வரணும்? சிஏஜி. அப்ப இந்த கொஸ்டினுக்கு எது ஆன்சரு? ஏ தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. நிர்வாக ரீதியாக பிரதமர் அலுவலகத்திற்கு தலைமை தாங்குபவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. நிர்வாக ரீதியாக, அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அரசியலமைப்பு ரீதியாகன்னு சொல்லி கேட்கல, நிர்வாக ரீதியாக பிரதமர் அலுவலகத்திற்கு வந்து என்னது தலைமை தாங்குவர் யாருன்னா முதன்மை செயலாளருங்க. பிரதமர் வந்து என்னன்னா அரசியலமைப்பு ரீதியாக, பிரதமர் வந்து என்னது அரசியலமைப்பு தலைவர் யாருன்னா பிரதமர் அலுவலகத்தின், சரிங்களா, பிரதமர் அலுவலகத்துக்கு அரசியலமைப்பு தலைவர் தான் யாரு? பிரதம அமைச்சர். அதே இது நிர்வாக தலைவர் யாருன்னா யாரு? முதன்மை செயலாளர். நிர்வாக தலைவர் யாரு? முதன்மை செயலாளர். இதெல்லாமே நமக்கு வந்து என்னது ஸ்கூல் புக்கில் 12th புக்லேயே வரும், சரிங்களா. அதனால அது கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ஐஎன்எம் கொஸ்டின் ஸ்டார்ட் ஆகுது. சரி, ஓகே. இப்போ நமக்கு இவ்வளோதாங்க பாலிட்டி கொஸ்டின். ஒரு 19 20 கொஸ்டின் வரை கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் வந்து என்னது ஆர்டிகல் கேட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த ஏரியா படிக்கும்போது மட்டும் கொஞ்சம் வந்து என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் கிளாரிட்டியாக படிச்சுக்கோங்க. மத்திய அரசு, மாநில அரசு, சரிங்களா. இப்போ இது வந்து என்னதான் மத்திய அரசு, இங்கே வந்து என்னது மாநில அரசு. நம்ம ஒரு நோட் எடுத்து ஹிண்ட் நோட் பண்ணுறோம்னாலேயும் ஒரு பக்கத்தில் இந்த மாதிரி தான் பிரிக்கும். இப்போ இது வந்து என்னது குடியரசுத் தலைவர் இந்த பக்கம் எழுதுறோமா, இந்த சைடு யார் எழுதணும்? ஆளுநர் எழுதணும். அதுக்கடுத்து வந்து என்னது குடியரசு துணைத் தலைவர் நமக்கு தனியாக வந்துருவார், சரிங்களா. ஏன்னா இங்கே நமக்கு வந்து அந்த மாதிரி போஸ்டிங் கிடையாதுல்ல. அதுக்கடுத்து வந்து என்னது பிரதமர் எழுதுறோமா, இந்த சைடு யார் எழுதணும்? முதலமைச்சர் எழுதணும். பிரதமர் எழுதணும்னா முதலமைச்சர், ரெண்டு பேருடைய பணியுமே சேம் தான். அதே மாதிரி இந்த சைடு வந்து என்னது மத்திய அமைச்சரவை எழுதுறோமா, மத்திய அமைச்சரவை எழுதுறோமா, இங்க வந்து என்னது மாநில அமைச்சரவை எழுத போறோம், மாநில அமைச்சரவை. இங்க வந்து என்ன பண்ண போறோம்? நம்ம வந்து அட்டர்னி ஜெனரல் எழுதுறோமா, இங்க அட்வொகேட் ஜெனரல். இங்க நாடாளுமன்றமா, இங்க வந்து என்னது சட்டமன்றம். இந்த மாதிரி ஏன்னா எல்லாத்துக்குமே பணி வந்து சேம், சரிங்களா. சட்டமன்றம் இப்போ அவங்க சபாநாயகருக்கு என்ன வேலையோ அதே தான் இங்கே சபாநாயகருக்கு வேலையா இருக்கும், எல்லாமே சேம் தான். அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும், இதில் நமக்கு தனியாக யார் வருவாங்கன்னா குடியரசு துணைத் தலைவர் தான் தனியாக படிக்கிற மாதிரி இருக்கும். குடியரசு துணைத் தலைவர், அதுக்கடுத்து இந்த துணை பிரதமர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இது இந்த அலுவலகங்கள் ஃபுல்லாக கொஞ்சம் தனியாக படிக்கிற மாதிரி இருக்கும். சிஏஜியை கொஞ்சம் தனியாக படிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா சிஏஜி வந்து என்னது நமக்கு ரெண்டுக்குமே ஒன்று. அப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி பேட்டர்னில் இதை படிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும், உங்களால் ஈஸியாக வந்து ஞாபகம் வச்சுக்க முடியும். அதே மாதிரி அதிக டைம் எடுக்கிறது இந்த ஏரியா தான். நீங்கள் மித்த யூனிட் எல்லாம் படிக்கும்போது உங்களுக்கு வேகமாக மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் மத்திய அரசு மாநில அரசு உட்காந்து படிக்கும்போது மட்டும் எந்த பாயிண்ட் ஒமிட் பண்ண தெரியாது. ஏன்னா எல்லாருக்குமே அதிகாரங்கள் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸ்கூல் புக்கை பொறுத்தளவுக்கு குடியரசுத் தலைவர் அதிகாரமாக இருக்கட்டும், பிரதமருடைய அதிகாரமாக இருக்கட்டும், மத்திய அமைச்சரவையின் அதிகாரமாக இருக்கட்டும், சரிங்களா. 12th புக்கில் அந்த அளவுக்கு அதிகாரங்கள் நிறைய கொடுத்துருக்காங்க. எல்லா அதிகாரங்களையும் நமக்கு கொஸ்டினில் கேட்கலாம், எதையுமே வேண்டாம்லாம் சொல்ல முடியாது. அப்போ நம்ம கம்பேரிசன் பண்ணால் தான் நம்மளால ஈஸியாக ஞாபகம் வைக்கணும். ஏன்னா கம்பேரிசன் பண்ணும்போது உங்களால் நிறைய வந்து என்னது நமக்கு படிக்க வேண்டிய இருக்காது. சரி, ஓகே, இவருக்கு வரதா இவருக்கு வரப்போகுது, அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த ஆர்டிகல் மட்டும் நோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டீங்கனாலே போதும், ஈஸியாக வந்து என்னது ஆன்சர் பண்ணலாம். இவ்வளோ தாங்க மத்திய அரசு மாநில அரசை பொறுத்தளவுக்கு நமக்கு வீக்கெண்ட் 2ல் கேட்ட கொஸ்டின்ஸு, சரிங்களா. கொஞ்சம் மறுபடியும் இதை வந்து என்ன பண்ணுங்க, நீங்கள் அந்த ஆர்டிகல் எல்லாம் வந்து என்னது கொஞ்சம் ஈஸியாக வந்து என்னது ஞாபகம் வைக்கிற மாதிரி படிங்க, பார்த்துக்கலாம், சரிங்களா. ஓகே, தேங்க்யூ.